வணக்கம். நாங்கள் இந்த காணொளியில பார்க்க இருக்கிற விஷயம், அகில இலங்கை தமிழ் மொழி தின போட்டிகள் வெகு விரைவிலே சகல இடங்களிலும் இடம்பெற இருக்கிறது. எனவே இந்த குறித்த தமிழ் மொழி தின போட்டிக்காக 2026 தொடக்கம் 2030 வரைக்கும் நடைமுறையில் இருக்கக்கூடிய புதிய சுற்று நிருபமானது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதன்படி பல புதிய போட்டிகள் ஒவ்வொரு பிரிவிலும் சேர்க்கப்பட்டிருக்கிறது. எனவே அது தொடர்பான ஒரு பார்வையாக இந்த காணொளி அமைய இருக்கிறது. குறித்த இந்த தமிழ் மொழி தின போட்டியிலே வகுப்புகள் உள்ளடங்கக்கூடிய போட்டி பிரிவுகள், முதலாம் பிரிவு தரம் 6-7 வகுப்புகளை உள்ளடக்கியது, இரண்டாம் பிரிவு தரம் 8-9 வகுப்புகளை உள்ளடக்கியது, மூன்றாம் பிரிவு தரம் 10-11 வகுப்புகளை உள்ளடக்கியது, நான்காம் பிரிவு தரம் 12-13 உயர்தர வகுப்பு மாணவர்களை உள்ளடக்கிய பிரிவாக அமைகிறது. இதே போன்று குழு போட்டிகளுக்காக முதலாவது குழுவிலே தரம் 6, 7, 8, 9 வகுப்பு மாணவர்கள், தரம் 6 தொடக்கம் 9 வரையான வகுப்பு மாணவர்களை உள்ளடக்கியது. குழு 2 தரம் 10, 11, அதே போன்று தரம் 12, 13 திறந்த போட்டிகள் தரம் 6 தொடக்கம் 13 வரைக்கும் அதிலே உள்ளடங்கலாம். எனவே முக்கியமாக 4 பிரிவுகளை உள்ளடக்கிய போட்டி நிகழ்வுகள் அமைய பெற்றிருக்கிறது. தனி நிகழ்வுகள், குழு நிகழ்வுகள் என்கின்ற வகையிலே 50 போட்டிகள் குறித்த இந்த தமிழ் மொழி தின போட்டிகளாக இடம்பெற்றிருக்கிறது. அடுத்ததாக எந்தெந்த பிரிவுகளுக்கு என்னென்ன போட்டிகள் இடம்பெற்றிருக்கிறது என்பது குறித்து பார்க்கலாம். முதலாவது பிரிவிலே தரம் 6, 7 வகுப்புகளை உள்ளடக்கிய முதலாவது பிரிவுக்கு தனி போட்டிகளாக என்னென்ன போட்டிகள் இருக்கிறது என்று சொல்லி பார்ப்போம். கட்டுரை வரைதல் இருக்கிறது, வாசிப்பு இருக்கிறது, பேச்சு இருக்கிறது, பாவோதல் இருக்கிறது. இவற்றிலே ஒரு போட்டியாளர் பங்கு பெறலாம். அதே போன்று தமிழறிவு வினாவிடை எழுத்து போட்டியாக அமைய இருக்கிறது. இதிலே 5 மாணவர்கள் பங்கு பெறலாம். தரம் 6, 7 இருந்து 5 மாணவர்கள் இந்த போட்டியில கலந்து கொள்ளலாம். தமிழறிவு வினாவிடை இது ஒரு குழு நிகழ்வாக இடம்பெறும். இவை எழுத்தாக்க போட்டிகள் சார்ந்து என்னென்ன போட்டிகள் என்று சொல்லி பார்த்திருக்கிறோம். அடுத்தது இசை, தனி இசை ஒருவர் பங்கு பெற முடியும். அதே போன்று நடனம், தனி நடனம் இருக்கிறது. இவை தரம் 6, 7 உள்ளடங்கிய முதலாவது பிரிவுக்குரிய போட்டி நிகழ்வுகள். அதே போன்று தரம் 8, 9 இரண்டாவது பிரிவில் இருக்கக்கூடிய போட்டிகள் கட்டுரை போட்டி இருக்கிறது, வாசிப்பு இருக்கிறது, பேச்சு இருக்கிறது, பாவோதல் இருக்கிறது. தமிழறிவு வினாவிடை குறித்த தரம் 8, 9 வகுப்பு மாணவர்களில் இருந்தும் 5 பேர் எழுத்து பரீட்சைக்காக குழுவாக இதிலே பங்கு பெறலாம். அதே போன்று அடுத்த நிகழ்வுகளிலே தனி இசை, தனி நடனம் என்கின்ற வகையிலே அந்த போட்டிகளிலும் ஒரு மாணவர்கள் பங்கு பெறலாம். தரம் 10, 11 வகுப்பு மாணவர்கள் மூன்றாவது பிரிவிலே, இந்த பிரிவிலே ஒரு சில போட்டிகள் புதிதாக இணைக்கப்பட்டிருக்கிறது. அதிலே கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். முதலாவது கட்டுரை வரைதல் தரம் 10, 11 இருக்கிறது. கடந்த ஆண்டுகளில் இடம்பெற்ற போட்டிகளில் இந்த கட்டுரை வரைதல் இலக்கியம் நயத்தல் என்கின்ற ஒரு போட்டியாகத்தான் அது அமைந்திருந்தது. இந்த முறை நேரடியாகவே கட்டுரை வரைதல், கட்டுரை எழுதுதல் என்கின்ற தலைப்பிலே மட்டும்தான் போட்டியானது இடம்பெற இருக்கிறது. அதே போன்று மொழிப்பிரயோகம் என்கின்ற ஒரு போட்டி பிரிவு புதிதாக இணைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பாடல் அல்லது கவிதை, ஒரு உரைப்பகுதி தந்து அதிலே உங்களுடைய மொழியாற்றலை வெளிப்படுத்தக்கூடிய வகையிலே அந்த போட்டி அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போன்று இலக்கண போட்டி இருக்கிறது. அதே போல திறனாய்வு போட்டி இருக்கிறது. அதே போல இலக்கிய விமர்சனம் என்கின்ற ஒரு போட்டி இருக்கிறது. இதுவும் புதிதாக இந்த முறை இந்த பிரிவுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது ஏற்கனவே உயர்தர வகுப்பு மாணவர்களுக்குரிய பிரிவுக்கு தான் இருந்தது. இந்த முறை தரம் 10, 11 பிரிவுக்கும் அது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போன்று கவிதை எழுதுதல், சிறுகதை எழுதுதல், பேச்சு இருக்கிறது. அறிவிப்பாளர் என்கின்ற ஒரு போட்டி பிரிவு இருக்கிறது. அதே போல தமிழறிவு வினாவிடை, இது குழு நிகழ்வாக 5 பேர் பங்கு பெற வேண்டும். எனவே இவை எழுத்தாக்கம் சார்ந்து தரம் 10, 11 பிரிவை உள்ளடக்கிய போட்டிகள். அதே போன்று தனி இசை ஒருவர் பங்கு பெறலாம், தனி நடனம் ஒருவர் பங்கு பெறலாம், தனி நடிப்பு என்கின்ற ஒரு போட்டி பிரிவும் இருக்கிறது. அடுத்தது பிரிவு 4 போட்டிகள் உயர்தர வகுப்பு மாணவர்களை உள்ளடக்கிய தரம் 12, 13 பிரிவுக்காக போட்டிகள். கட்டுரை வரைதல் இருக்கிறது, மொழிப்பிரயோகம் இந்த பிரிவுக்கும் இருக்கிறது. அதே போன்று திறனாய்வு போட்டி இருக்கிறது, இலக்கிய விமர்சனம் இருக்கிறது, கவிதை எழுதுதல், சிறுகதை எழுதுதல் இவர்களுக்கும் இருக்கிறது. அடுத்தது தமிழறிவு வினாவிடை எழுத்து மற்றும் வாய்மொழி மூலம், இதுவும் ஒரு குழு நிகழ்வாக இடம்பெறும். அதே போன்று பேச்சு இருக்கிறது, பேச்சு போட்டி இருக்கிறது, அறிவிப்பாளர் போட்டி இருக்கிறது, தனி இசை, அதே போன்று தனி நடனம், தனி நடிப்பு இந்த போட்டிகளும் பிரிவு 4 போட்டிகளாக அமைய பெற்றிருக்கிறது. இவை பெரும்பாலும் தனி நிகழ்வுகளாக அமைய பெற்றிருக்கிறது. இதிலே சில எழுத்தாக்க போட்டிகள் குழு நிகழ்வாகவும் இடம்பெறுகிறது. அதை நீங்கள் கருத்திலே கொள்ளலாம். இதை தாண்டி குழு 1
இசை நிகழ்விற்காக தரம் 6 தொடக்கம் 9 வரையான வகுப்புகளிலே 8 தொடக்கம் 10 மாணவர்கள் பங்கு பெற முடியும். குழு 2 தரம் 10 முதல் 13 வரையான வகுப்புகளில் 8 முதல் 10 வரையான மாணவர்கள் பங்கு பெற முடியும். குழு நடனம் அதிலே முதலாவது குழு தரம் 6 தொடக்கம் 9 வரைக்கும் 8 தொடக்கம் 12 மாணவர்கள் பங்கு பெற முடியும். அதே போன்று திறந்த போட்டி பிரிவாக நாட்டிய நாடகம் இருக்கிறது. அதிலே தரம் 6 இருந்து தரம் 13 வரைக்கும் மாணவர்கள் பங்கு பெறலாம். அதே போல திறந்த போட்டி பிரிவு நாட்டார் பாடல் இருக்கிறது, இலக்கிய நாடகம் இருக்கிறது, வில்லுப்பாட்டு, விவாதம். இவ்வாறான 50 போட்டிகள் மொத்தமாக இந்த தமிழ் மொழி தின போட்டியிலே உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பாடசாலையிலே இருந்து 25 போட்டி நிகழ்வுகளுக்கு தான் விண்ணப்பிக்க முடியும். இது தொடர்பாக உங்களுக்கு தெரியும். எனவே இதற்கேற்ற வகையிலே பொருத்தமாக மாணவர்களை நாங்கள் தெரிவு செய்து அவர்களுக்குரிய பயிற்சிகளை வழங்கி குறித்த போட்டிகளுக்கு அவர்களை வழிப்படுத்த வேண்டும். அடுத்த காணொலியில் ஒவ்வொரு போட்டி பிரிவுகள் சார்ந்த சில விளக்கங்களையும் உங்களுக்காக தர இருக்கிறோம். அது வரைக்கும் காத்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். எங்களுடைய நயம் பேசு 2.0 என்கின்ற புதிய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அதற்கு ஆதரவு தாருங்கள்.